ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மை ஸ்டாண்ட் இன் எபிசோட் 3. எபிசோட் 3யோட ஸ்டார்டிங்கில் அவங்க ஒரு குட்டி வாய்ஸ் ஓவரில் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜோவோட வாய்ஸ் ஓவர் தான். என்னோடய லைஃப்பில் நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்த இந்த நாளை என்னால் மறக்கவே முடியாது. எங்கே போனாலும் ஒன்றா தான் போகிறோன்னு சொல்ல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போய் டாகோட ஃபோட்டோவை பார்த்து உன்ன மாதிரி இருக்குடான்னு மிங்க கலாய்ச்சிட்டு இருக்கான். ஏன்டா என்னை பார்த்தா உனக்கு நாய் மாதிரி இருக்காடான்னு அவன் அப்படியே அடிச்சிட்டே இருக்கான். அவன் கூட ரொம்ப ஹாப்பியாக ஒவ்வொரு இடமும் போனது என்னால் மறக்கவே முடியாது. அது எவ்வளோ நாள் இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது முடியாமல் அப்படியே இருந்தால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் ரசித்து ஒன்று பார்த்துட்டே இருக்கான். இது ஒரு கனவாக இருந்தால் அந்த கனவு இன்னும் போய்கிட்டே இருக்கணும். அப்புறம் என்னோடய கனவுலேயே ரொம்ப ஸ்வீட்டான கனவு இது தான். அப்புறம் இந்த கனவுலேருந்து நான் எழுந்திருக்கவே விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போகிறது, கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட நின்று ஃபோட்டோ எடுக்கிறது, அப்படியே ஃபோட்டோ எடுக்கும்போது அவன் கன்னத்தில் ஒரு கிஸ் பண்ணுறதுன்னு இப்படி இவங்க மூமெண்ட்டு ரொம்ப ஹாப்பியாக அப்படியே போயிட்டே இருக்குது. எங்கே போனாலும் 2 பேரும் ஒன்றா தான் போகிறாங்களாம். அதைத்தான் நமக்கு சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. ஸோ ஷாப்பிங்க்குன்னு போக அங்கே நிறைய திங்ஸ் இருக்குது, பவுல்ஸு கப்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு ஜோ ரொம்ப அழகாக இருக்குது, இது வாங்கலாம் அது வாங்கலான்னு பார்க்க ஆல்ரெடி நிறைய வச்சுருக்கடா வீட்டில், சும்மா இதுக்கு வாங்கிட்டே இருக்கேன்னு சொல்லி மீன் கேட்குறான். இல்லை அதெல்லாம் பழசு, நீ என் கூட வரும்போது புதுசாக யூஸ் பண்ண வேணாமா, அழகாக இருக்கிறதுலாம் பார்த்தா வாங்கலான்னு தோணுதுன்னு சொல்லி ஒரு கப்பு பார்க்குறான். அது ஒரு கப்பிள்ஸோட கப்பு, அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பேர் ரொம்ப நல்லா இருக்குது, இது வாங்கிக்கலாமான்னு சொல்ல ஆல்ரெடி நீ வீட்டில் வச்சுருக்கீல அப்புறம் என்ன அப்படின்னு மீன் கேட்குறான். அது பழசு, நீ என் கூட வரையில, நான் இந்த மாதிரி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். கப்பிள் மக்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் வாங்கவே முடியல. இப்போ தான் எனக்காக ஒருத்தர் வந்தாச்சுல, அப்போ வாங்கிக்கிறேன்னு சொல்ல நான் உன் வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன், உன் பாய் ஃப்ரெண்டாக இருக்கேன்னு சொல்லியே, உன் வீட்டுக்கு வந்தால் உன் பாய் ஃப்ரெண்ட் ஆயிட முடியாது, அதெல்லாம் ஒன்றும் வேணான்னு மிங்கு சொல்லிடுறான். அதை கேட்ட உடனே ஜோக்கு ஒரு மாதிரியாக கப்பை அப்படியே வச்சு அந்த பக்கம் போயிடறான். எங்கடா போகிறேங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே மிங் நிற்க மிங்கு மட்டும்தான் இருக்கான். ஜோ அந்த பக்கம் போயிடறான். அந்த பொண்ணு ஒரு ஷாப்பில் ஒர்க் பண்ணுற பொண்ணு வந்து இந்த கப்பு நீங்கள் எடுத்துக்கிறீங்களா, இதில் பேர் போட்டு கூட கொடுக்குறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல அமைதியாக அதை பார்த்துட்ருக்கான். அடுத்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அன்பேக் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி, இங்கே பார்த்தியா கப்பிள்ஸ் பவுல்ஸு, ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு, இங்கே பார்த்தியா பில்லோ கவர், ஒரு பில்லோ கவரில் உன் பேர் போட்டிருக்கு, இன்னொன்று என் பேர் போட்டிருக்குன்னு சொல்லி ஒன்று எடுத்து அப்படியே காட்டிகிட்டே இருக்கான். அப்புறம் ஏதோ கார்டு மாதிரி ஒன்று காட்டுறான். இது ரொம்ப ஓல்டான இடம்னா, இங்கே போகிறக்கு எனக்கு விருப்பம்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கார்டை மட்டும் கையில் கொடுத்துட்டு பில்லோ கவர் சேஞ்ச் பண்ணுறக்காக ஜோ அந்த பக்கம் போயிடறான். அந்த கவரை பார்த்த உடனே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது மிங்கோட ஃபேஸு, டோட்டலாக மாறிடுது. அதை அப்படியே கசக்கி தூக்கி போட்டுட்டு அங்கே பில்லோ கவர் மாற்றிட்டு இருக்க ஜோ பின்னாடி போய் அவனை ஹேக் பண்ணிக்கிறான். எனக்கு இதெல்லாம் வேணாம், பெருசாக இருக்குல்ல அந்த பெட்டு, அது மட்டும் போதும்னு சொல்லி அவனை ஹேக் பண்ணிக்க விடுறா, முதல்ல நான் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் விட மாட்டேங்கிற மாதிரி மிங்க அப்படியே அவனை ஹக் பண்ணிகிட்டே இருக்கான். அடுத்த நாள் மார்னிங் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கான் ஜோ. அவன் கிட்ட கேட்குறான், எனக்கு எக்ஸ்ட்ரா மணி ஏதாவது வேணும்டா, ஏதாவது பார்ட் டைம் ஜாப் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கூட ஒர்க் பண்ண இன்னொருத்தன், டேய் புதுசாக இன்டர்நேஷ்னலாக ஒரு ஃபிலிம் எடுக்கிறாங்க, அதுக்கு தாய் ஸ்டண்ட் மேன் கேட்குறாங்களாம், நீ ஃப்ரீயாக இருந்தால் வேணால் போயிட்டு வா, நிறையா பணம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல, என்னது பணமா, நிறைய கிடைக்குமா, லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதீங்கடா, அவங்கெல்லாம் லைசன்ஸ் வாங்காமல் பண்ணுறவங்க, அதனால ரொம்ப ரிஸ்க்கு, அதனால தான் பணம் கொடுத்து கவர் பண்ண போகிறாங்க, இதிலெல்லாம் போய் மாட்டிக்காத ஜோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆள், அதாவது அவங்களோட சீஃப் ஒருத்தர் இருப்பார்ல, அவர் சொல்லிட்டு அந்த பக்கம் போக ஜோ யோசிச்சுட்டே உட்காந்துருக்கான். ஒருத்தர் வந்து ரெடி ஆகிடுச்சு ஷூட்டிங்க்கு வா அப்படின்னு சொல்லி ஜோ கிட்ட கூப்பிட, சரி ஓகேன்னு ஜோ டைரக்டர் கிட்ட வரான். எல்லாம் ரெடியா, எல்லாம் மேக்கப் பண்ணி ரெடி ஆகிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சீன் இருக்குது, டோங் ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ண போடுறாங்க, ஸோ அந்த சீனை வந்து ஃபுல்லாக நான் மாற்ற போகிறேன், நீ வந்து ஃபுல்லாக மாஸ்க் போட்டு அதில் ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, என்னது ஆக்ட் பண்ணுமா அப்படின்னு ஷாக் ஆகிடுது ஜோக்கு. பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கா, அவள் அசிஸ்டன்ட் டைரக்டர் போல், என்ன விளையாடுறீங்களா, அது எப்படி முடியும், எப்படி இதெல்லாம் பண்ண முடியும், என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை, டோங்காக ஜோ தான் ஸ்டண்ட் மேனாக வேலை பார்க்குறான், ஸோ இதுவும் பண்ணி தானே ஆகணும்னு சொல்ல, முதல்ல நீங்கள் அமைதியாக இருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், எனக்கு ரிஸ்கி சீன்ஸ்னால் ஒன்றும் பிரச்சனையில் எல்லாம் பண்ணிவிடுவேன், ஆனால் இந்த மாதிரி டைரெக்டாக ஆக்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு வராதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஏண்டா நீ ஸ்டண்ட் மேன் தானே, உன்னோட டியூட்டி என்ன, டோங்காக நீ டூப் போடுறது, கண்டிப்பாக இதுவும் நீ பண்ணி தான் ஆகணும்னு சொல்ல, ஆமாம்ல ஈஸியான ஒர்க் தான் ஜோ, கண்டிப்பாக உன்னால் பண்ண முடியும்னு நானும் நினைக்கிறேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, அப்போ நான் கிளம்பலாம்லன்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லி டோங் அப்படியே அங்கே இருக்க ஜோ மேலே ஷோல்டரில் ஒரு தட்டிட்டு அந்த பக்கம் அவன் போகிறான். ஆனால் டோங் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், என்னால் இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி அப்படியே ஜோ பேசுகிறான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பண்ணலாம், நான் அவன் கூட ஸ்டண்ட் மேனை நிறைய இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் இது
நான் இதை உன் கையில் தான் கொடுக்குறேன், நீ போய் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, சீக்கிரம் ரெடியாகு, பாயின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் டைரக்டர் போயிடாரு. என்னடா இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது ஜோக்கு. இவனுக்கு மேக்கப் மறுபடியும் பண்ணிட்டு இருக்கான். இம்பார்ட்டன்ட் சீனுக்கு உனக்கு நடிகை சான்ஸ் கிடச்சிருக்கு, நல்ல தானடான்னு சொல்ல, எனக்கு இந்த மாதிரி மெயின் கேரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறதுலாம் பிடிக்காது, எனக்கு பேக் சைடில் ஒர்க் பண்ண தாண்டா பிடிச்சிருக்கு. அதாவது இந்த மாதிரி பண்ணி அந்த சீன் ரொம்ப நல்லா வந்துச்சுன்னா டோங் என்ன திட்டுவான், அப்படியே அது சரியாக வரலனாலும் என்ன திட்டுவான், இந்த மாதிரி ஜாப்லாம் எனக்கு செட்டே ஆகாது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஜோ. ஏண்டா இப்போ தான் நீ சொன்ன உன்னோட கரியர் இம்ப்ரூவ் பண்ணணும், ஸோ எக்ஸ்ட்ரா மணி வேணும்னு, இந்த மாதிரி நீ பண்ணும்போது உனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மணி கிடைக்கும், ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒர்க் தானே, யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்ல, என்னடா இவன் இப்படி சொல்கிறாங்கிற மாதிரி ஜோ ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அடுத்த சீனில் பார்த்தா வீட்டில் தான் காட்டுறாங்க. மிங் அப்படியே வெளியே கட்டில் மாதிரி போட்டு படுத்து சீனரிஸை ரசிச்சிட்ருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஜோ வரான். ஆமாம் டயர்டாக இருக்குன்னு வந்து அப்படியே அவன் படுக்கிறான். என்னாச்சு, இன்றைக்கி ரொம்ப ரிஸ்கி சீனா, அதை ஏன் கேட்குற, ரிஸ்கி சீனாக இருந்தால் கூட பண்ணிடலாம், ஆனால் இந்த மாதிரி சீன் என்னால் பண்ணவே முடியாதுன்னு சொல்ல, ஏன் என்னாச்சு, ஒரு தப்பான சீனே என் கையில் கொடுத்துட்டாங்க, அதுதான், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சீன்லாம் நான் பண்ணதே இல்லை, அப்படி என்ன சீன்டான்னு கேட்க சொல்லலான்னு வரான். அவன் சொல்ல ஆரம்பிக்கிறதுக்குள்ள வட்டங்க வந்துடுறாரு. என்ன பண்ணுற ஜோன்னு சொல்ல டக்குன்னு ஜோ பதட்டத்தில் எஞ்சி நின்னுறான். இந்தா உனக்காக என் ஒய்ஃபு, அது யார், உன்னோட கெஸ்ட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் அவன் ஃப்ரெண்டு அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு மிங்க அப்படியே அந்த பக்கம் போயிடான். யாரா அது, பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கான், அது மட்டும் இல்லாமல் பார்க்குறக்கு ரொம்ப டீசெண்டான ஃபேமிலி மாதிரி இருக்குது, உன் பாய் ஃப்ரெண்டானு கேட்க, இன்னும் அந்தளவுக்குலாம் போகலை, சரி அவன் யார் அப்படின்னு கேட்க, அதை பற்றி எனக்கு இன்னும் தெரில, இது வரைக்கும் நானும் கேட்டதே இல்லை, பார்த்தா ரொம்ப டிசிப்ளினாக இருக்க மாதிரி இருக்கான், பார்த்து என்ன மாதிரி ஆளுன்னு தெரிஞ்சுக்கோன்னு சொல்ல, இது வரைக்கும் கேட்டதில்லை, பார்க்கலாம், சரி வெறும் இது மட்டும் கொடுக்க நீங்கள் இங்கே வந்திருக்க மாட்டீங்க, என்கிட்ட ஏதோ சொல்ல தான் வந்திருக்கீங்க கரெக்டான்னு சொல்ல, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன்னு வாட்டி ஏதோ பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. இன்றைக்கி நீ டோங்கோட சீனில் நீ ஆக்ட் பண்ண அப்படித்தானேன்னு சொல்லி கேட்க, அதுவா, அது முடியாதுன்னு நான் எவ்வளவோ சொன்னேன், பாவ் தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜோ சொல்கிறான். அதுக்கு மற்றவங்களாம் என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா, டோங்கோட சீனை நீ திருடிட்டேன்னு பேசினாங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு ஆல்ரெடி தெரியும், நான் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன், எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, அதனால் அவங்களோட ரெப்புடேஷன் போயிடுமா, திரும்ப அந்த சீனை இன்னொரு டைம் ஷூட் பண்ண போகிறாங்க டோங்கை வச்சு, ஸோ உன்னோட சீன் கட் பண்ணிடுவாங்க, ப்ளே ஆகாது, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல, அப்பா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, அது ப்ளே ஆகாதுன்னு சொல்லிட்டீங்களா, இதுவே போதும் எனக்குன்னு சொல்லி ஜோ சொல்கிறான். பரவாயில்லடா, உன்னோட ஸ்பிரிட் தானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்படி தான் இருக்கணும், கண்டிப்பாக உன்னோட ஃபுட்டேஜ் என்கிட்ட இருக்குது, நிறைய ப்ரொடியூசர்கிட்ட காட்டுறேன், உனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்கும், கண்டிப்பாக நீயும் ஒரு நல்ல ஆக்டராக வருவ அப்படின்னு சொல்ல, சரி போதும் ரொம்ப பேசாதீங்க, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வட் அப்படியே அந்த பக்கம் போக, அடுத்து நைட்டு அவர் கொண்டு வந்து கொடுத்த அந்த ஃப்ரான்ஸ் எல்லாம் அப்படியே குக் பண்ணி கொண்டு வந்து அப்படியே டேபிள் மேலே வச்சுக்கிட்டு இருக்கான் ஜோ. எங்கே அவன்கிட்ட கேட்குறான், இன்றைக்கி டோங்கோட சீனில் நீ ஆக்ட் பண்ணியா, இதை பற்றி நீ என்கிட்ட சொல்லவே இல்லை, ஓ உனக்கு தெரிஞ்சிருச்சா, நீயும் டோங்கும் கொஞ்சம் க்ளோஸு, உங்ககிட்ட சொன்னால் நீ என் மேலே கோவப்படுவேன் தான் நான் சொல்லலைன்னு சொல்ல, நான் எதுக்கு கோவப்பட போகிறேன், உண்மையாகவே எனக்கு ஹாப்பி தான் இந்த மாதிரி சீனில் நீ ஆக்ட் பண்ணா, வட்டைங்கிட்ட சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு மெயின் கேரக்டர் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு, ஸோ நான் அந்த மாதிரி ஆக்ட் பண்ணால் உனக்கு பிரச்சனை இல்லை, அதனால் என்ன எனக்கும் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் சாட்டர்டே ஒரு பார்ட்டி இருக்குது, நானும் அதுக்கு போகிறேன், நீயும் வரணும்னு வட் சொன்னாங்க, நீ வரியா, என் கூட வர முடியுமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு எதுவுமே பேசாமல் மிங்க அமைதியாக இருக்கான். உனக்கு விருப்பம் இருந்தால் என் கூட வா, இல்லைன்னா நான் மட்டும் தனியாக போய்க்கிறேன்னு சொல்ல, உனக்கு ஓகேவா நான் வரது, ஓகே தான்னு சொல்ல, அப்போ கண்டிப்பாக நான் வரேன், சரின்னு சொல்ல, ஃப்ரான் க்ளீன் பண்ணி அப்படி ஜோக் கொடுத்துட்டே இருப்பான். ஜோ சாப்பிட்டுட்டு, அப்போ இன்றைக்கி நான் நிறைய சாப்பிட போகிறேன், இங்கே இருக்க எல்லாமே எனக்கு கொடுத்துரு, இன்றைக்கி ஒரு நாள் தான் தம்பி, அதுக்கப்புறம் நீ தான் எனக்கு செய்யணும், நான் செய்ய மாட்டேன், இன்றைக்கி நீ டயர்டாக இருக்கேன்னு தான் உனக்கு இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மிங் சொல்கிறான். அப்போ இருக்கிற எல்லா ஃப்ரானையும் எனக்கே கொடுத்துரு, நானே சாப்பிட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே சிரிச்சிட்டு 2 பேரும் கேஷுவலாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து ஜோ சொன்ன அந்த பார்ட்டி டேவும் வந்துருச்சு. எல்லோரும் பார்ட்டியில் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க ஜோ மிங் 2 பேரும் ஒன்றா தான் வராங்க. மிங் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் நீ போன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போக, சரி நான் அந்த டேபிளில் இருக்கேன் நீ வந்துருன்னு சொல்லிட்டு ஜோ போய் அங்கே உட்காரான். ஜோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டேய் பரவாயில்ல சூப்பராக இருக்கும் ஆள், ஆல்ரெடி வட் சொன்னது இவங்கள தானே, வட் சும்மா கூட்டிகிட்டு வான்னு சொன்னாங்க, அதனால் கூட்டிகிட்டு வந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் நீ அந்த ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் நீ டோங்கிட்ட பேசுனியா அப்படின்னு எல்லோரும் கேட்குறாங்க. அது வந்து நீ ஆரம்பிக்கிறதுக்குள்ளே டோங் கரெக்டாக வந்துடுறான். வந்து என்ன ரைசிங் ஸ்டார் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்க, சுற்றி இருக்க எல்லாரும் பீர் வாங்கணும் நான் போயிட்டு வரேன்னு மாற்றி ஒருத்தரும் போயிடறாங்க. நீ வாடா தூக்கிட்டு வரணும்லன்னு சொல்லி இம்மியும் கூட்டிகிட்டு போக, அங்கே நம்ம டோங்கும் ஜோவும் மட்டும்தான் இருக்காங்க. பரவாயில்ல நீ ஆக்ட் பண்ண சீன் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு, நான் பார்த்துட்டா உன்கிட்ட ஒரு ஆக்டர் ஒழிஞ்சு
இதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஸ்டாண்டினை நான் தேடணும்னு நினைக்கிறேன்னு டோங் சொல்கிறான். அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, என்ன நீ ஆக்ட் பண்ண சீனாக கட் பண்ணிட்டாங்க, நீ ரொம்ப கவலையாக இருப்பில்லன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கா. கரெக்டாக அந்த இடத்துக்கு மிங்கும் வந்துடுறான். டோங் நீன்னு சொல்ல, மிங் நீ என்னை பார்க்கறக்காக வந்தியான்னு கேட்க அவன் அமைதியாக இருக்கான். சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் ஜோ எஞ்சி போக சேம் டைம் ஜோ தனியாக ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கான். சொல்ல அவன் பக்கத்தில் வரான். அன்னைக்கு உன் கூட பார்த்தனே உன் ஃப்ரெண்டு, அவன் இப்போ டோங் கூட பேசிகிட்டு இருக்கா. ஆமாம், அவங்க 2 பேரும் க்ளோஸ். ஓ, உன் ஃப்ரெண்டோட சிஸ்டரும் டோங்கும் 2 பேரும் கப்பல்ஸ்னு சொன்னாங்க, அப்படியான்னு சொல்ல ஆமான்னு சொல்லிட்டுருக்கான். சரி நீங்கள் இங்கே வந்த இந்த பார்ட்டிக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்னை பார்க்கத்தான் வந்தேன். சரி கிறிஸ்மஸ் ஈவில் நீ ஃப்ரீயாக இருப்பியான்னு கேட்க, ஏன் எதுக்கு கேட்குற, உன் கூட வெளியே போகணும், உன்னை எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்கணுன்னு தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல ஷோல், எனக்கு முக்கியமான கமிட்மெண்ட் இருக்குது, நான் ஃப்ரீ கிடையாது, நானும் இங்கே ஒன்றா தான் இருக்கும்னு சொல்ல, எனிவே என்னோட சான்ஸ் முடிஞ்சது, நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன் அப்படி தானேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ண அந்த டைமு கரெக்டாக அந்த இடத்துக்கு மிங்கு வர அப்படியே கையை பிடிச்சி தரன்னு ஜோவை இழுத்துட்டு போகிறான் ரெஸ்ட் ரூமுக்கு. ஏய் நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் நாங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை மிங். அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ணுறான். வேண்டாம் அப்படின்னு சொல்ல அவன் மறுபடியும் கிஸ் பண்ணுறான். ஆல்ரெடி நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன், அவன் கூட நீ பேசக்கூடாதுன்னு சொன்னேன்ல, அவனும் நானும் ஒரே ஏஜென்சியில் இருக்கோம், என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஜோ சொல்கிறான். அதை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு மறுபடியும் கிஸ் பண்ணுறான். வேண்டாம் வேறு யாராவது பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும், நீ கொஞ்சம் பேசாமல் இருமிங் அப்படின்னு சொல்ல, யார் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்லை, பார்த்தாலும் பார்த்துட்டு போகிறாங்க, உனக்கு நான் இருக்கேன்னு எல்லாருக்கும் தெரியட்டும்னு சொல்லி கிஸ் பண்ணிகிட்டே இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு டோங் வந்துடான். டோங் மிங்கை பார்த்தனையும் மிங்குன்னு சொல்ல அப்படியே மிங்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, செம்ம ஷாக்கு. அப்படியே பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி அவனை பார்க்க, நீ முதல்ல என் பின்னாடி வான்னு சொல்லிட்டு வேகமாக டோங் போக, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக டோங் பின்னாடியே அப்படியே அங்கே மிங்கும் போயிடான். அவன் போனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும் ஜோக்கு. சரி ஓகேன்னு அப்படியே பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வரான். அங்கே மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஜோவும் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அங்கே வட்டோ இருக்கார். எல்லோரும் கிளாப் பண்ணுங்கள், புதுசாக ஒரு சூப்பர் ஸ்டார் நமக்குள்ளே வரப்போகிறாருன்னு சொல்ல ஜோக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. என்ன பேசுகிறீங்கன்னு சொல்லி கேட்க, மறந்துட்டியா, உனக்கு ஒன்று சொல்லணும், அதாவது உன்னை ஒரு லீடாக ஆக்ட் பண்ண நம்ம பாவ முடிவு பண்ணியிருக்காருன்னு சொல்ல, என்னது நானா, ஆமாம் டோங்கும் அதில் இருக்கார், நீங்கள் வந்து ஒரு செகண்ட் லீட் மாதிரி, நீயும் சொல்லும் இருக்கீங்கன்னு சொல்ல, ஷோவில் இருக்கானான்னு சொல்லி ஷாக் ஆகிடுது. அவனும்மா, ஆமாம் நீயும் அவனும் தான் இருக்கீங்கன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்கும்போது அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் எல்லோரும் ஜாலியாக பாட்டே என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே மிங் இல்லை. மிங்கு வருவான்னு வெயிட் பண்ணி பார்க்குறான். டக்குன்னு வெளியே வந்து பார்க்க ஏதோ கார் சத்தம் கேட்க மிங்கு வந்துட்டான்னு வேகமாக போய் அப்படியே சேரில் உட்காந்துக்கிறான், முன்னாடி ஒரு டீ வச்சுட்டு. கரெக்டாக மிங்கு வந்தோடனே, மிங் நீ வந்துட்டியா, இந்த அவனுக்கு டீ போட்டிருக்கேன்னு சொல்ல, அவனும் டீயை குடிச்சிட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல, நான் அவன்கிட்ட என்ன டோங் பற்றி கேட்க போறியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஆல்ரெடி எல்லாத்தையும் பேசி கிளியர் பண்ணிட்டோம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக மிங்க அந்த பக்கம் போயிடான். அடுத்த நாள் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து அவன் அப்படியே சாப்பிட்டுருக்கான் ஜோ. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்க, டே இதுக்கப்புறம் நீ ஆக்டர் ஆகிட்டா இங்கெல்லாம் சாப்பிட முடியாது, நீ ஏசி ரூமில் தான் உட்காந்துருக்கணும், இங்கெல்லாம் வரவே மாட்டேலன்னு சொல்லி எல்லோரும் மாற்றி ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது டோங் அங்கே வரான். டோங் பார்த்தா நல்லா இருக்குது ஃபுட்டு, நானும் உங்கள் கூட சாப்பிட்றேன்னு அப்படியே உட்காந்துக்க சுற்றி இருக்க எல்லோரும் சரி நாங்கள் வரோன்னு அந்த பக்கம் போயிடறாங்க. ஜோவும் டோங்கும் மட்டும்தான் இருக்காங்க. நீங்கள் எதுக்கு இங்கே சாப்பிட்றீங்க, நீங்கள் ஏசி ரூமில் போய் சாப்பிடுங்க, இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது, இங்கே ஹாட்டாக இருக்குன்னு சொல்ல, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, என்ன பேசுதுன்னு புரியாமல் அமைதியாக இருக்கான். நீ ஒரு மெயின் லீடாக பண்ண போகிற, பரவாயில்ல ஆக்டிங் கெரியருக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி தனியாக கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்கான். நீ இதுக்கப்புறம் எனக்கு ஸ்டாண்டின்னா ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படித்தானேன்னு சொல்லி கேட்க, அது நான் உங்களுக்கு வேறு நல்லா சஜஸ்ட் பண்ணுறேன் ஒருத்தரை அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு செட் ஆகும்னு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூவி எல்லா இடத்துலையும் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டாண்டின் வேணும், அது உன்னால் மட்டும்தான் முடியும், மற்றவங்கள புதுசாக போட்டு என்னோடய ரெப்புடேஷன் ஃபாயில் ஆகிட்டா என்ன பண்ண முடியும்னு சொல்ல, அது இல்லை இப்போதைக்கு என்னாலன்னு சொல்ல, எனக்கு புரியுது நீ இப்படி பண்ணுற, பிஸ்னஸையும் பர்சனல் லைஃப்பையும் இன்வால்வ் பண்ணுறது சுத்தமாக பிடிக்காது, நீ இங்கே நினச்சி தானே யோசிக்கிறேன்னு சொல்ல, என்னதுன்னு அவன் கேட்க, புரியுது உனக்கு தெரியாத மாதிரி நடிக்காத, மிங்கு அக்ரோயதா குரூப்போட ஃபேமிலி பையன்னு உனக்கு தெரியும்லன்னு சொல்ல, இவனுக்கு ஷாக் ஆகிடுது. நேற்று ஒரு கார்டு கொடுத்துருப்பான்ல, அது அவங்க ஃபேமிலி சம்மந்தப்பட்ட ஒரு கார்டு தான், அதை அப்படியே கசக்கி தூக்கி போட்டிருப்பான்ல மிங்கு, அதை அப்படியே யோசிச்சிட்டே இருக்கான். அடுத்த சேம் டைம் டோங் சொல்கிறான், நீ திரும்ப இதில் வந்து இன்வால்வ் ஆனேன்னா அவன் ஃபேமிலிக்கு தெரிஞ்சா தேவையில்லாத உன்னோட பிரச்சனை தான் வரும், அட்லீஸ்ட் எனக்கு
ஸ்டாண்டினாவது இரு, அதுவும் விட்டுறாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டோங் போக வீட்டுக்கு வந்தாலும் ஜோவுக்கு இதே நினப்பு தான். மிங் அவன் மடியில் படுத்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்டுட்டே ஃபிலிம் பார்த்துட்ருக்கான். ஏய்ன்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். அவன் எதுவுமே பேசல. ஜோ உன்னை தான் கூப்பிட்டேன், ரொம்ப டயர்டாக இருக்கியா, இந்த படம் உனக்கு பிடிக்கலையான்னு சொல்ல, இல்லை அப்படிலாம் இல்லை, நான் வேற ஒன்று யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொல்ல, என்ன யோசிச்சுட்ருக்க, அது ஒன்றும் இல்லை. டோங் சொன்னால் நீ எதுவும் மெயின் லீடாக பண்ண போறியா, பரவாயில்லையே ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவனு எதுவுமே மிங் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா, நீ ஹாப்பியாக இருக்கியா என் கூட இருக்கிறனால அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்டா இப்படி கேட்குற? நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். நீ எதுக்காக என்ன சூஸ் பண்ண? நான் எங்கே ஒன்று சூஸ் பண்ணேன், நீ தான் ஃபஸ்ட் டைம் கார் எடுத்து வந்து என்னை ட்ராப் பண்ணுறேன்னு சூஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்ல, நான் கேட்குறக்கு பதில் சொல்லு, நீ ஹாப்பியாக தானே இருக்கேன். நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், ஏன்டா கேட்குறேன்? என்னை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கேன். உனக்கு இதில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு தெரியல, அது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் நான் விருப்பப்பட்டு தான் இருக்கேன். அப்புறம் கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு நம்ம 2 பேரும் வெளியே போகிறோம், என்னோடய ட்ரீட் தான் உனக்கு, என் கூட வர ஓகேவான்னு கேட்க, உண்மையாகவே கூட்டிகிட்டு போவியா? கண்டிப்பாக. ஜோக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுது. அடுத்த நாள் கிறிஸ்மஸ் டே. மிங்கும் ஜோவும் ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வராங்க. பட் அங்கே ஜோக்கு எப்படி போகணும்னு கூட தெரியல, ஒரு மாதிரி பதட்டமாக நின்றுட்டுருக்க. அவன் கையை பிடிச்சி மிங் அப்படியே கூட்டிகிட்டு போய் ஒரு டேபிள்லேயே உட்கார வைக்கிறான். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கியான்னு மிங் கிட்ட ஜோ கேட்க, நிறைய டைம் வந்திருக்கேன்னு சொல்கிறான். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன், இங்கே செலிப்ரிட்டிஸ் தான் நிறைய டைம் சாப்பிட வருவாங்கன்னு வட் என்கிட்ட சொல்லியிருக்காரு, நீயும் சீக்கிரம் செலிப்ரிட்டி ஆகிடுவீல அப்படின்னு சொல்லி மிங் சொல்ல, அவன் சிரிச்சிட்ருக்கான். அப்புறம் உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன்னு சொல்லி ஜோ ஒரு கிஃப்ட் தரான். அது ஒரு வாட்ச் ரொம்ப அழகாக இருக்குது. இது ரொம்ப டாப் மாடல் தெரியுமா, உனக்காக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன், நல்லா இருக்கான்னு சொல்ல, இது டாப்புனா என் கையில் இருக்கிறது என்னன்னு அவன் காட்டுறான். ஓ அப்படியா, அப்போ இது சும்மா டூப்ளிகேட்டா, நான் தெரியாமல் வாங்கிட்டேன், டீசெண்டான ஷாப்பில் தான் வாங்கினேன், ஆனால் சரி விடு கொடு அப்படின்னு சொல்லி அதை வாங்க, இரு இப்போ எதுக்கு இது வாங்குறேன்னு சொல்லி அவன் கையில் இருக்கிறத கட்டிட்டு, இது எப்படி வேணாலும் இருக்கலாம், நீ வாங்கி கொடுத்தா எனக்கு கண்டிப்பாக அது ரொம்ப பிடிக்கும், நீ போட்டு விடுன்னு சொல்ல அவனும் போட்டு விடுறான். ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி அதை பார்த்துட்டே இருக்க, ஒரு நிமிஷம் உனக்கு நான் ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லி அவனும் ஒரு பேக் எடுக்கலான்னு போகிறான். கரெக்டாக இவங்க போகும்போது டோங்கும் அங்கே நம்ம மிங்கோட சிஸ்டரும் என்ட்ரி. 2 பேரும் அங்கே மிங்கை பார்த்துட்டு, மிங் நீயா அப்படின்னு சொல்லி ஷாக்காக பார்க்குறாங்க. ஓ நீ எப்படி இங்கே வந்த? ஒன்றும் இல்லை சும்மா அப்படின்னு சொல்லி ஏதோ பேச வராங்க. நான் ஆல்ரெடி விஐபி டேபிள் புக் பண்ணிவிட்டேன், என் கூட நீயும் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்ல, உன் ஃப்ரெண்டையும் என் கூட ஜாயின் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி மிங்கோட சிஸ்டரும் சொல்கிறா. சரி ஓகேன்னு சொல்லி எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஜோ நீயும் மிங்கும் எப்படி ஃப்ரெண்டானீங்க அப்படின்னு சொல்லி சிஸ்டர் கேட்க, அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு யோசிச்சிட்டே ஜோ இருக்க, மிங்கு சொல்கிறான், நான் டோங்கை பார்க்குறக்காக அந்த செட்டுக்கு போயிருந்தேன், அங்கே டோங்கோட ஸ்டாண்டின்னா தான் இவர் ஒர்க் பண்ணுறாங்க, அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்ல, ஓ நீங்கள் தான் ஸ்டாண்டின்னா, நிறைய சீன்ஸ்லாம் பார்த்துருக்கேன், ரிஸ்கி சீன்ஸ்லலாம் டோங்க்கு பதிலாக நீங்கள் ஆக்ட் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஒரு சீனுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க. சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளோ க்ளோஸாக எப்படி ஆனீங்கன்னு டோங் கேட்க, அது கிறிஸ்மஸ் டே அன்றைக்கி 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு க்ளோஸ் ஆகிருக்கீங்க, அவ்வளோ க்ளோஸாக அப்படின்னு டோங் கேட்குறான். இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு புரியாமல் அப்படியே அமைதியாக 2 பேரும் என்ன பேசுதுன்னு அமைதியாக இருக்க, கரெக்டாக அந்த இடத்துல சோல் வரான். ஆக்சுவலி ஜோவை நான் இங்கே இதை கூட்டிகிட்டு வந்தது நான் வர லேட் ஆயிடுச்சு, ஸோ மிங்கை பார்க்கும்போது மிங் கூட அவன் உட்காந்துருந்தான், அவ்வளோதான், மற்றபடி நான் தான் அவனை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, ஷோவில் பார்த்துட்டு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி மிங்கும் தலையாடுறான். சரி உங்களை டிஸ்டர்ப் பண்ண நாங்கள் விரும்பல, ஜோ போகலாமா அப்படின்னு கேட்க, சரி ஓகேன்னு அப்படியே சோல் கூட அவன் போயிட்டான். அவன் போகிற மிங்குக்கு அப்படியே கடுப்பாக இருக்குது. அப்படியே அவனை பார்த்துட்டே அவன் உட்காந்துருக்கான். சோல் ஜோவை தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசுகிறான். பார்த்தில அங்கே என்ன நடக்குதுன்னு, நீ தேவையில்லாமல் கற்பனை பண்ணிகிட்ருக்கன்னு நினைக்கிறேன், அவனோட ஃபேமிலியை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஆல்ரெடி எனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சுமான்னு இப்படி பண்ணுற, எவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்ருக்க, அவன் சிஸ்டரை பார்த்தில, எங்களாம் செலிப்ரிட்டிஸ் கூட மட்டும்தான் டேட்டிங்கில் இருப்பாங்க, யோசிச்சுப்பார் உன்னோட நிலமை, நீ அவங்க கூட இருக்கும்போது எப்படி இருந்த, இப்போ நினச்சிப்பார் என் கூட நீ இருக்கும்போது இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, உன்னை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணவே நான் வைக்க மாட்டேன்னு சொல்ல, இல்லை ப்ளீஸ் சோல் நான் போகணும்னு சொல்ல, எங்கே போகிற, வீட்டுக்கு போகிறேன், மிங்கு வருவான், அவனுக்காக வெயிட் பண்ணும், இன்னும் நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்ல, விடுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடான். சேம் டைம் அடுத்து இங்கே அப்படி பிஸியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது ஃபோன் கால் வர, டோங் சரி நான் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன் அந்த பக்கம் போக, அமைதியாக மிங் உட்காந்துருக்கான். நீ சொன்னி உன்னோட ஃப்ரெண்டு உனக்கு நூடுல்ஸ் சமைச்சு கொடுத்தது ஜோ தானே அதுன்னு மிங் கிட்ட கேட்க, ஆமாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். உனக்கு அவன் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கில்ல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை சந்தோஷமாக பார்த்தேன்டா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமா, நீ அவன் கூட போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்ல, டோங்
டோங் கிட்ட ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். என் தம்பி இந்த மாதிரி ஹாப்பியாக பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஹாப்பி. உனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு ஓகேடா, நான் கண்டிப்பாக உன்னை சப்போர்ட் பண்ணுவேன். நான் அப்பா அம்மா மாதிரிலாம் கிடையாது, நான் உன் சிஸ்டர், உன்னை பற்றி எனக்கு தெரியும். நீ ஹாப்பியாக இருந்தால் அதுவே எனக்கு போதும்னு சொல்ல, சரி ஓகே அப்போ நான் கிளம்புறேன், பாய், மேரி கிறிஸ்மஸ்னு சொல்லிட்டு அப்படியே மிங் போகிறான். மிங் அப்படியே கீழே வந்துட்டே இருக்க, டோங் அங்கே நின்றுட்டுருக்கான். பக்கத்தில் ஒரு பொண்ணு ஏதோ சர்வ் பண்ணிகிட்ருக்க. என்னடா அதுக்குள்ளே கிளம்பிட்டேன்னு மிங்கிட்ட கேட்க, இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. வெயிட் பண்ணு, நான் இப்போ மேக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போகிறேன், ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்குன்னு ஒரு ரிங்கை காட்டுறான். இதை காட்டி அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுவேன், அவள் ஓகே சொல்லிடுவாள்னு சொல்ல, கண்டிப்பாக ஓகே சொல்லிடுவான்னு சொல்லிட்டு அப்படியே அவன் வாய்ஸ் மாறுது. அப்படியே ஒரு சீன் காட்டுறாங்க. ஒரு ஃபிலிமில் ஒருத்தன் பின்னாடி இருக்க மாதிரி இருக்குது, அது டோங்கு தான். அவனை பார்த்து அப்படியே ஸ்டன் ஆன மாதிரி மிங் அங்கே இருக்கான். மிங்கு வந்து கண்ணாடிலாம் போட்டிருக்கான், அப்படியே ஒரு மாதிரி பழமாட்டம் இருக்கான். அது உன்னோட கொஞ்சம் ஒரு சின்ன வயசில் எடுத்தது போல், ஐ மீன் சின்ன வயசுல டீனேஜில். உங்கள் அக்கா என்னை ஏற்றுப்பாளாடா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னை பிரதராக எடுத்துக்க, உனக்கு ஓகேவானு, ஓகேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அந்த பக்கம் போகிறான். வெயிட் பண்ணுன்னு சொல்ல மிங் பாட்டுக்கு போயிடான். சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இவன் ப்ரப்போஸ் பண்ண போக ஸ்டெப்பில் இறங்கி வர மிங்குக்கு டோட்டலாக அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி வருது. அழுதுகிட்டே வரான். ஃபர்ஸ்ட் அவன் டோங் மேலே க்ரஷ் வந்து டோங்கை பார்க்கறதுக்காக போனது. இவங்க செலிப்ரிட்டிஸ் உங்களோட ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்க, ஃபஸ்ட்டு அவனை பார்த்த உடனே அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு மிங்குக்கு. டோங் கூட நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறான். ஆனால் டோங் சுற்றி மேக்கிட்டேயே பேசிகிட்டு இருக்கான். இவன் சிஸ்டர் மேக்கிட்டேயே பேசிகிட்டு இருக்கான், இவன்கிட்ட எதுவுமே பேசலை. அதுக்கப்புறம் 2 பேரும் காரில் கிஸ் பண்ணிக்கிற மாதிரிலாம் பார்த்து இவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகிட்டு, அம்மா கிட்ட போய் நான் அமெரிக்கா போகிறேன்னு சொல்ல, அமெரிக்காவா, அங்கே போய் தனியாக என்னடா பண்ண போகிறேன்னு அம்மா கேட்குறாங்க. அழுதுகிட்டே டோங்கோட ஃபோட்டோவை அப்படியே கிழிச்சு போட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இது எல்லாத்தையும் ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிச்சுட்டு அழுதுகிட்டே அப்படியே வந்துகிட்டே இருக்க, சேம் டைம் மிங்கு வருவான்னு அவனுக்காக ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மிங் அங்கே வரான். ஆனால் ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணி அப்படியே மட்டையாகிற ஸ்டேஜில் விழுகிற மாதிரி வர போய் அவனை கூட்டிகிட்டு வரான். ஏன்டா இவ்வளோ ட்ரிங்க் பண்ணியிருக்க, எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா நானாவது வந்து கூப்பிட்டுருப்பேன்லன்னு சொல்லி அவனை கவுச்சில் படுக்க வச்சு ஷூவெல்லாம் கழட்டி விட்டுட்டு பக்கத்தில் அவன் கையில் ஒரு கவர் இருக்கும், அந்த கவரை தள்ளி வச்சுருப்பான். சரி அதில் என்னதான் கிஃப்ட் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா இவன் சூஸ் பண்ண கப்பு மிங் ஜோன்னு 2 பேர் போட்டு இருக்குது. அதை பார்க்கவும் அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அதை பார்த்து சிரிச்சுட்டே செம்ம ஹாப்பியாக இருக்க, சேம் டைம் அடுத்து இங்கே அப்படியே படுத்துட்டு அரை மப்பில் இருக்கிறவன் கண்ணை லைட்டாக திறந்து பார்க்க ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருக்கான். அப்படியே ஓடி வந்து ஜோவை ஹக் பண்ணிக்க ஜோக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்குது. அவனை ரொம்ப ஹக் பண்ணிவிட்டு அவன் காதுகிட்ட, நீ ஏன் என்ன சூஸ் பண்ணல டோங்னு கேட்க, அதை வேர்டை கேட்ட உடனே அப்படியே ஜோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. டோட்டலாக நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறான். ஃபர்ஸ்ட் இவன் ஜோவை டோங்குன்னு நினச்சி அப்படியே வந்து ஹக் பண்ணது. ஸோ இவன் மேட்ரு பண்ணும்போது பேக் சைடே தான் பண்ணுவான். ஏன் அப்படின்னு இவன் கேட்டது கூட அவன் எந்த பதிலும் சொல்லியிருக்க மாட்டான். நீ என்ன சூஸ் பண்ணன்னு அவன் கேட்டதுக்கு இவன் சொன்ன அந்த ஆன்சர், எனக்கு நீ பார்க்குறக்கு டோன் மாதிரியே இருக்க, அதுவும் டோன் பேக் சைடில் எப்படி இருப்பானோ அப்படியே இருக்க அப்படின்னு சொன்னது. இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துருக்க. நீ ஸ்டாண்டின் மட்டும்தான்னு டைரக்டர் சொன்னது, அதையே திரும்பி மிங்கு சொல்லுவான் ஒரு டைம். அதையும் யோசிச்சு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து, அப்போ என்னை வந்து டோங்னு நினச்சி மட்டும்தான் நீ என் கூட இருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் மைண்டில் செட் ஆகிடுச்சு. கையில் வச்சுருக்க கப்பை அப்படியே கீழே போட அப்படியே பீஸாக அப்படியே உடஞ்சி போயிடுது. ஸோ உடஞ்சி போனதுக்கு அப்போ மட்டும் இல்லை, நம்ம செல்லத்தோட மனசும் தான். இந்த எமோஷ்னல் சீனோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த எபிசோடுக்கு மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.